எல்லாருக்கும் வணக்கம்ப்பா. இன்னைக்கு வந்துட்டு பச்சை பட்டாணி வச்சு நான் வந்து சாப்பாடு அரிசியில் தேங்காய் பால் ஊற்றி பச்சை பட்டாணியும் தேங்காய் பாலும் வச்சு நான் வந்து புலாவ் மாதிரி பண்ண போகிறேன். அது தேவையான பொருள் அது என்னன்னு சொல்கிறேன். அது சூப்பராக இருக்கும். அது டக்குன்னு என்ன செய்யணும்னு யோசனையாக இருக்கும். என்னடா ஒரு நாளைக்கு ஒரு குழம்பு வச்சுட்ருக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பச்சை பட்டாணி இருக்கிற சீசனில் நம்ம இந்த மாதிரியான வெரைட்டியாக செய்யலாம். பச்சை பட்டாணி தேங்காய் பால் வச்சு ஒரு புலாவ் மாதிரி செய்கிறேன். தேங்காய் பால் ஊற்றுறதுனால நான் நெய் எதுவுமே ஊற்றல, முந்திரி போடல, எதுவுமே போடல. அந்த தேங்காய் பால் டேஸ்ட்லேயே நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். ஒரு ரீஃபைண்ட் ஆயில் மட்டும் தான் ஊற்றி நான் செய்ய போகிறேன். அது தேவையான பொருள் அது என்னென்னு சொல்கிறேன். அது நீங்கள் வீட்டில் செய்யுங்க. பச்சை பட்டாணியும் அது தேங்காய் பால் சேர்த்து இப்போ அதுக்கான தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன். நான் இப்போ வந்து பச்சை பட்டாணி வச்சுருக்கேன். இது வந்து அது காயோடு இருக்கும் இல்லையா, நம்ம அதை உரிச்சி எடுப்போம். அந்த பட்டாணி இது ஊற வச்சது கிடையாது. இது வந்து காயோடு இருக்கிற பச்சை பட்டாணி இருக்குது. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது, புதினா வச்சுருக்கேன், 4 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு லெமன் வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயம் வச்சுருக்கேன். இப்போ வந்து தேங்காயை வந்து அரை முடி வந்து 5 டம்ளர் 1/2 கிலோ அரிசி போட போகிறேன். அதுக்கு தேங்காய் வந்து பால் எடுத்து அது வச்சுருக்கேன். இப்போ வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு அது வச்சுருக்கேன் தாளிப்பு கொடுக்குறதுக்கு. எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிச்சிட்டு அரிசி வந்து சாப்பாடு அரிசியில் தான் செய்ய போகிறேன். அது 2 விசில் விட்டாலே போதும், அது சூப்பராகிடும். நீங்கள் பிரியாணி அரிசி இல்லைனா கூட நீங்கள் பிரியாணி அரிசியில் செஞ்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் பச்சை பட்டாணியை போட்டு தேங்காய் பால் ஊற்றி நான் வந்து சாதம் செய்ய போகிறேன். அது சூப்பராக இருக்கும். அது வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு பாதி 1/2 கிலோக்கு இது வந்து ஒரு லெமன், இது பாதி லெமன் போட்டால் போதும். இப்போ தயிர் எல்லாம் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது, தக்காளி சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இது அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். ஒரு க்ரீனு ஒரு பச்சை பட்டாணி கொஞ்சம் க்ரீனில் நல்லா சூப்பராக நல்லா இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் பால் வந்து எடுத்து வச்சாச்சு. இப்போது இது தேவைக்கு மட்டும் தான் எடுத்துருக்காது. இப்போ 1/2 கிலோக்கு அது 1 டம்ளர் நம்ம அரிசி போட்டோம்னா அதில் 2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். ஏன்னா சாப்பாடு அரிசி, அதனால் 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அதனால் அதை வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு நம்ம தாளிப்பு கொடுத்து அது என்னன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றுவேன், அதுவும் சொல்கிறேன் நான் எப்படின்ட்டு. குக்கர் வச்சுட்டேன்ப்பா. குக்கர் வச்சுட்டு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ வெங்காயம், சோம்பு, பட்டை எல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து விசில் விட்டு தான் எடுக்க போகிறேன். தேவையானது எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ வந்து வெங்காயம் எல்லாம் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும். இதிலே பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டேன். இந்த பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகா, புதினா எல்லாம் அதிலே போட்டுக்கலாம். இப்போ நல்லா சவந்து வரட்டும். சவந்து வந்தோன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அப்புறம் பச்சை பட்டாணி வச்சுருக்கேன், அது பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் பால் எவ்வளோன்னா அளந்து நம்ம ஊற்றிக்கலாம். அரிசி இப்போது ஊற வச்சு வச்சுட்டேன். சாப்பாடு அரிசி தான் இது, ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நல்லா வதங்கிட்டோம். இது கூட வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் நல்லா சவந்து டக்குன்னு வந்துடும். உப்பு எடுத்துக்கலாம். தேவையானது நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ ரோஸ் வாட்டருக்கு தண்ணி ஊற்றுறப்போ ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம அளவு தண்ணி ஊற்றுறப்போ ரோஸ் வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உப்பு போடுவோம். நல்லா சவந்து நல்லா வந்துடும். கரண்டி எடுத்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இப்போ 1/2 கிலோ அரிசி போடுறேன்ப்பா. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ அரிசி போட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் 1/2 கிலோ அரிசி போடுறேன். நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதங்கி நல்லா வந்துடுச்சு. பச்சை மிளகா, புதினா எல்லாமே நல்லா வந்துடுச்சுப்பா. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு
நம்ம தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. போட்டு இதுவே நல்லா வதங்கிட்டோம். இப்போ வந்து பச்சை பட்டாணிலாம் போட்டுக்கணும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும் பச்சை பட்டாணி. இப்போ தேங்காய் பால் வச்சுருக்கோம். நம்ம அளந்து நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். இப்போது இது வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றுவேன் நான். இப்போ கரெக்டாக இருக்குது. தேங்காய் பால் ஊற்றியாச்சு. இது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம உப்பு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கலாம். தேவையானது ரோஸ் வாட்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். போதும். இப்போ நல்லா கொதித்து வந்தோடனே லெமன் பிழினவனால இப்போ பிழிஞ்சிக்கலாம். அரை லெமன் பிழிஞ்சிக்கிறேன். ஏன்னா வந்து 1/2 கிலோ அரிசினால அரை லெமன் பிழிஞ்சிக்கிறேன். இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரிசி போட்டுக்கலாம். நல்லா ஊறிச்சு அரிசி. இப்போ நம்ம போட்டுக்கலாம். இப்போ அரிசி போட்டோம்ப்பா. அரிசி போட்டு இப்போ வந்து குக்கர் மூடி போட்டுடலாம். அவ்வளோதான். சூப்பராகிடுச்சு பாருங்கள். நல்லா அரிசி போட்டு தண்ணி அளவான ஊற்றியாச்சு. இப்போது நல்லா இது பச்சை பட்டாணியாக நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதில் நெய்யெல்லாம் எதுவும் ஊற்றணும்னு அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம வந்து குக்கர் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் வீட்டு ரைஸ் எப்படி வருமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்குங்க. இப்போ 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து பாயில்டு பண்ணுறேன். இப்போ வந்து மூடி போட்டுக்கலாம். அது 2 விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரை அதுக்கப்புறம் இந்த அடுப்பில் வந்து முட்டை வெந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு வந்து மசாலா வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது வந்து அவிச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து அப்படியே ஒரு ட்ரை ரோஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இந்த விசில் வந்துட்டு இப்போ நம்ம ஆஃப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ முடிஞ்சது. இப்போ வந்து முட்டைக்கு வந்து மசாலா போட்டு வச்சுருக்கேன். முட்டை இப்போது பாயில்டு ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம அவ்வளோதான். 2 விசில் வந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இதை விசில் விட்டு எடுத்து வச்சாச்சுப்பா. ரைஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வெந்து நல்லா பலன்னு இருக்குது. இதில் கூட நம்ம முந்திரி கூட போட்டுக்கலாம். நான் முந்திரிலாம் எதுவுமே போடலை, நெய் எதுவுமே போடலை. ஏன்னா தேங்காய் பால் இருக்கிறதுனால நெய்யெல்லாம் எதுவுமே போடலை, முந்திரியும் போடலை நான். அவ்வளோதான். தேங்காய் பால், பச்சை பட்டாணி, ரைஸு, அவ்வளோதான் முடிஞ்சுது. இது சூப்பராகிடுச்சு. நல்லா உதிரியாக இருக்குப்பாங்க ரைஸு. 2 விசில். உங்களுக்கு உங்களோட ரைஸ் எப்படி வருதோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ வந்து முட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. அது 2 முட்டை பாக்கெட்டு பாக்ஸில் போட்டுட்டேன். இப்போ அவ்வளோதான். இது வந்து ஆற வச்சு பாக்ஸில் போட்டுருந்தோம். வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.